நான் சரளமா ஹிந்தி பேச கத்துக்கிட்டது கண்ணாடி மூலமா தான். பேசி பழகிறதுக்கு பார்ட்னர் இல்ல அப்படிங்கிறது தான் உங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு. கவலையே படாதீங்க, கண்ணாடிய உங்க பார்ட்னரா எடுத்துக்கோங்க. கண்ணாடி ரெஸ்பாண்ட் பண்ணாதே, ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நமக்கு தேவை ஸ்பீக்கிங் பிராக்டிஸ். இந்த மாதிரி சிம்பிளான 100% ஒர்க் அவுட் ஆகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கேன், ஒரு தொழில்ல இருக்கேன். எனக்கு இப்படி தினமும் ரொம்ப நேரம் ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ஒதுக்க முடியாது. குறைஞ்சது 1 மணி நேரம் ஒதுக்க முடியும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஹிந்தி கத்துக்கிட்டு முடிச்சிடணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஹிந்தி கத்துக்கும் போது கான்பிடென்ட்டா தைரியமா ஹிந்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெத்தட்ஸா நீங்க யூஸ் பண்ணேன். ஆனா எல்லா மெத்தட்ஸை விட எனக்கு இந்த மெத்தட் தான் பெஸ்ட்னு தோணுச்சு. ரொம்ப ஷை டைப்பா இருந்தா அவங்களுக்கு இந்த கண்ணாடி மெத்தட் சூட் ஆகுமா? அவங்களுக்கு தான் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். தினமும் எவ்வளவு நிமிஷம் இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்னு பேச வேண்டியிருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் 10 நிமிஷம் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ கம்பல்சரியா வச்சிருக்கேன். அதனால நீங்களும் 10 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேரோட பெரிய பயமே மிஸ்டேக்ஸ் தான். தப்பா பேசிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பதட்டம் தான். தப்பா பேசிடுவோமோ, மிஸ்டேக் பண்ணிடுவோமோ, இந்த பயம் தான் உங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பயத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு, செல்ஃப் டவுட்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணுக்கு திடீர்னு ஒரு நாள் மேஜிக் மிரர் ஒண்ணு கிடைக்குது. மேஜிக் மிரர் அப்படின்னா என்னன்னா, அந்த பொண்ணு அந்த மேஜிக் மிரர் முன்னாடி நின்னா அவ நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்காளா, இல்ல சோகமா இருக்காளா, சோர்வா இருக்காளா அப்படிங்கிற அவளுக்குள்ள இருக்கிற எமோஷனை அந்த மிரர் காமிச்சு கொடுத்துரும். ஏக் தின் वो अपने पसंदीदा रेस्टोरेंट गई और हर चीज ट्राई की. एक दिन அப்படின்னா ஒரு நாள், ஏக்னா ஒரு, தின்னா நாள், தின்னா பகல்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏக் தின் வோங்கிறது இங்க என்னன்னா அவள். அப்னே அப்படின்னா அவளுடைய, வோ அப்னே அப்படின்னா அவள் அவளுடைய, இல்லனா அவர் அவருடைய அப்படின்னு எடுத்துக்கலாம். பசந்தீதா அப்படின்னா ஃபேவரட். பசந்தீதா ரெஸ்டாரண்ட் கயி. ஏன் கயி போட்டிருக்கீங்க? இது பொண்ணு இல்லையா, அதனால கயி போட்டிருக்கீங்க. வோ கயி, வோங்கிறது அவள், கயிங்கிறது அந்த ஃபீமேலுக்காக போட்டிருக்கீங்க. இதே பையனா இருந்தா அதே வோவை போட்டுட்டு கயா அப்படின்னு போட்டிருப்பீங்க. ஆர் ஹர் சீஸ் ட்ரை கி. ஆர் அப்படின்னா அப்புறம், ஹர் சீஸ் அப்படின்னா, ஹர் அப்படின்னா எல்லாமே, சீஸ் அப்படின்னா பொருள். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த பொருள் எல்லாம் என்ன? சாப்பிடுற ஐட்டம்ஸ். ஹர் சீஸ் அப்படின்னா எல்லா சாப்பிடுற ஐட்டம்ஸும். ட்ரை கி அப்படின்னா சாப்பிட்டு ட்ரை பண்றது. கீன்னு ஏன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பொண்ணு அப்படிங்கறதுனால கீன்னு முடிச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு யோசிக்கிறா, நம்ம இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கோம், எல்லாமே ட்ரை பண்ணிருக்கோம், செம்ம ஹாப்பியா இருக்கும். இப்ப போய் நம்ம மேஜிக் மிரர் முன்னாடி நின்னா கண்டிப்பா நம்மள ஹாப்பியா தான் காமிக்கும் அப்படின்னு கான்பிடென்ட்டா போய் அந்த மேஜிக் மிரரை பாக்குறான். वो घर वापस गई और आईने में खुद को देखा. वो बहुत दुखी थी. वो घर वापस गई. वो ना அவள், गई எதுக்கு போட்டிருக்கீங்க லாஸ்ட்ல? பொண்ணு, அதனால वो गई அப்படின்னு போட்டிருக்கீங்க. घर वापस அப்படின்னா, வாபஸ்னா திரும்ப, घर அப்படின்னா வீட்டுக்கு, घर वापस गई அப்படின்னா, वो घर वापस गई அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு போறான். और आईने में खुद को देखा. आईने அப்படின்னா கண்ணாடி, खुद को அப்படின்னா தன்னை, देखा அப்படின்னா பார்த்தா. आईने में கண்ணாடியில், खुद को தன்னை, देखा. वो बहुत दुखी थी. ரொம்ப சோர்வா தெரியறா கண்ணாடியில. என்னடா இது, இவ்வளவு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தோம், கண்ணாடியில இப்பவும் சோகமா தெரியறமே, வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு वो शॉपिंग करने गई. उसने बहुत सारे कपड़े ट्राई किए और हर तरह के कपड़े खरीदे. वो ஷாப்பிங் करने गई. அவ ஷாப்பிங்க்கு போனா. ஷாப்பிங் करने அப்படின்னா ஷாப்பிங் பண்றதுக்கு, கயே அப்படின்னா போனா. கயின்னு நீங்க இப்ப சொல்லலாம். கயங்கிறது மரியாதையா சொல்றீங்க, அவ்வளவுதான். ஒண்ணு நான் கயி சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, அதனால நான் கயே போட்டு மரியாதையா எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்காக இதை மாத்திருக்கேன். நீங்க கயே கயி அப்படின்னு போட்டு சொல்லிக்கலாம். அவள் ஷாப்பிங் போனாள் அப்படின்னு சொல்லலாம். वो शॉपिंग करने गए அப்படின்னா அவர் ஷாப்பிங் பண்ண போனார் அப்படின்னு மரியாதையாவும் சொல்லலாம். वो शॉपिंग करने गई, அவள் போனாள், இல்லனா वो शॉपिंग करने गए, அவங்க ஷாப்பிங் பண்ண போனாங்க அந்த பொண்ணு. उसने बहुत सारे कपड़े ट्राई किए. बहुत
நிறைய. உஸ்னே அப்படின்னா அவள். உஸ்னே உஸ்னே எதுக்கு போடுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியாச்சு இல்லையா, அதனால பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால உஸ்னே. உஸ்னே बहुत, அவள் நிறைய. बहुत கப்படே, கப்படேன்னா என்னது? ட்ரெஸ்ஸஸ். சாரே கப்படே அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ். சாரா அப்படின்னா நிறைய, சாரே அப்படின்னா நிறைய. சாரா சாரே ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சாரே கப்படே ட்ரை கியே, ட்ரை பண்ணா, கியே அப்படின்னு போட்டதுனால ட்ரை பண்ணாங்க. ஆர் ஹர் தரா, ஹர்னா எல்லா, தரானா டைப், எல்லா டைப் ஆஃப் க்ளோத்ஸ். ஹர் தரா கே கப்படே खरीदे, खरीदे அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஷாப்பிங் போய் நிறைய ட்ரை பண்ணி எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா இப்போ அந்த கண்ணாடி சோகமா தான் காமிக்குது. முझे थोड़ा थोड़ा हिंदी आती है. என்ன பண்றீங்க? நீங்க தானே கண்ணாடி பார்த்து பேச சொன்னீங்க. இந்த கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்கேன். சபா, இது மேக்கப் போடுற கண்ணாடி. இந்த கண்ணாடியை வச்சு தலை கூட சீவ முடியாது. பெரிய கண்ணாடி முன்னாடி நின்னு அந்த கண்ணாடிய உங்க பார்ட்னரா நினைச்சு பேச சொன்னேன். ஓஹோ சரி, என்னடா இது, இதுவும் வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்றா, அவளோட ஃப்ரெண்டோட வெளியில மூவிக்கெல்லாம் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து அந்த கண்ணாடியை செக் பண்றான். அப்பவும் அந்த கண்ணாடி சோகமா தான் காமிக்குது. वो बहुत थक गई थी, उसने थोड़ी नींद लेने की कोशिश की, लेकिन वो सो नहीं सकी. थक அப்படின்னா டயர்ட் ஆகுறது, அதுதான் தக் அப்படின்னு சொல்லுவாங்க. தக் கை थी அப்படின்னா டயர்ட் ஆயிட்டா. கை थी அப்படின்னா டயர்டா இருந்தா. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றீங்க. கை थी, தக் கை थी அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, பாஸ்ட்ல டயர்ட் ஆயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றதுக்காக பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படி சொல்றீங்க. बहुत உங்களுக்கே தெரியும் நிறைய. वो बहुत थक गई थी, ரொம்ப டயர்டா இருந்தா. ஏன்னா அந்த கண்ணாடி ஹாப்பியாவே காட்ட மாட்டேங்குது இல்லையா, அதனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. சரி பேசாம போய் தூங்கிடலாம் அப்படின்னு उसने थोड़ी नींद लेने की कोशिश की. उसने அதேதான், அந்த நே நான் போட சொன்னேன் இல்லையா, उसने मैंने அப்படிங்கிறது நீங்க நடந்து முடிஞ்சதுக்கு போடுவீங்க. उसने थोड़ी கொஞ்சமா, நீந்து தூக்கம், லேனேக்கி தூக்கம் எடுக்கிறதுக்கு, தூக்கம் நீந்து லேனேக்கி அப்படின்னா தூக்கம் எடுக்கிறதுக்கு, கோஷிஷ்கி ட்ரை பண்ணா. கோஷிஷ்கி பொண்ணு இல்லையா, அதனால நீங்க கோஷிஷ்கி போடுறீங்க பாருங்க. லேக்கின் वो सो नहीं सकी, லேக்கின் ஆனா, वो அவ, சோ சகி அப்படின்னா தூங்க முடிஞ்சது, தூங்கிட்டா, அவளால தூங்க முடிஞ்சது. நஹி சகி அப்படின்னா சோ நஹி சகி அப்படின்னா தூங்க முடியல. சரி, கண்ணாடி தான் சந்தோஷமா காட்ட மாட்டேங்குது, கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்கலாம் அப்படின்னா தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கம் சரியா வராததுனால இப்ப என்ன பண்றதுன்னு மனசுல ஒரே குழப்பம். எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? அந்த மேஜிக் மிரரை தூக்கி போட்டுட்டு சாதா கண்ணாடியை வாங்கி வச்சு ஹஹஹஹா அப்படின்னு கண்ணாடி முன்னாடி சிரிச்சா சந்தோஷமா தெரிய போறோம். ஒரு கதைய நிம்மதியா சொல்ல விடுறீங்களா பிரியா மிஸ்? ஒரு நாள் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காலையில எந்திரிச்சு ஃபேவரட் புக்கு படிச்சுட்டு, ஃபேவரட்டான ஸ்கூட்டியை எடுத்துட்டு, ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு, மூவி பார்த்துட்டு, தனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா கார்டன்ல உட்காந்து பேசி என்ஜாய் பண்ணிட்டு, அந்த நாள் மாதிரி அந்த குட்டி பொண்ணோட வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான டே அமைஞ்சதே இல்ல. அவ்வளவு ஹாப்பியா இருந்தா. இன்னைக்கு அந்த கண்ணாடி அந்த பொண்ண சந்தோஷமா காட்டியே ஆகணும். उसने फैसला किया है कि वो आईने में नहीं देखेगी क्योंकि उसे लगता है कि वो खुश है. उसने फैसला किया है. फैसला அப்படின்னா முடிவு. उसने யார சொல்றீங்க? உஸ் அப்படின்னு இங்க யார சொல்றீங்க? அந்த பொண்ணு. उसने फैसला किया है அப்படின்னா அவள் முடிவெடுத்து விட்டாள் அப்படின்னு ஆகும். फैसलाங்கிறது முடிவு. किया है அகைன் நீங்க கீ போட்டு கனெக்ட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, ரெண்டு வேர்ட்ஸ் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. कि वो आईने में கண்ணாடியில नहीं देखेगी, देखेगी அப்படின்னா பாப்பாள், பார்ப்பாள், பார்க்க போறாள், அத சொல்றதுக்கு देखेगी அப்படின்னு சொல்லுவீங்க. नहीं देखेगी அப்படின்னா பார்க்க மாட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு नहीं देखेगी. गी வந்திருக்கிறதுனால இது பெண் பால், அதாவது ஃபெமினைன். वो आईने में नहीं देखेगी क्योंकि ஏன்னா உசே லக்தா ஹே. லக்தா அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்றதுக்காக நான் இந்த லக்தா யூஸ் பண்ணுவேன். क्योंकि உசே லக்தா ஹே ஏன்னா அவளுக்கு தோணுது. கி அகைன் ஒரு பிரிட்ஜ் தான் இது, கி கனெக்டர். वो खुश है அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். குஷ் அப்படின்னா சந்தோஷம், அவ சந்தோஷமா இருக்கிறான்னு அவளுக்கு தோணுது. அதனால இன்னைக்கு நான் கண்ணாடியே பார்க்க போறது இல்ல அப்படின்னு முடிவு எடுத்துடுறான். பெர்ஃபெக்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணி டெய்லியும் நீங்க நான் ஆயிட்டனா பெர்ஃபெக்ட் ஆயிட்டனான்னு செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா
நீங்க பெர்ஃபெக்ட் ஆக போறதே இல்ல. பிசிக்ஸ்ல தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபல்னு ஒன்னு இருக்கும். there is no 100% efficient machine. அப்படி ஒன்னு உருவாக்கவும் முடியாது. அதாவது பெர்ஃபெக்ஷன் ஒன்னு இல்லவே இல்ல. 100% பெர்ஃபெக்ட்டா ஹிந்தி கத்துக்கிட்டு அப்புறம் தான் நான் பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஜென்மத்துல பேச முடியாது. ஓரளவுக்கு கத்துக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு நல்லா சத்தமா பேசுங்க. பேசும்போது வர்ற மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிறது வேற, கான்பிடென்ட்டா பேச ஆரம்பிக்கிறது வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. டெய்லி கொஞ்சம் டைம் எடுத்து கண்ணாடி முன்னாடி நின்னு தப்போ கரெக்டோ நல்லா சத்தமா ஹிந்தி பேச ஆரம்பிங்க. குவிஸ மறக்காம சால்வ் பண்ணுங்க. குவிஸ் எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. கமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஹைப் குவிஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். நீங்க ஸ்வைப் லெஃப்ட் ரைட் பண்ணணும் கமெண்ட்ஸ் கிட்ட. அப்ப உங்களுக்கு குவிஸ் செக்ஷன் கிடைச்சிரும். கமெண்ட் செக்ஷன்ல ஹிந்தி ரிலேட்டடான ஆக்கப்பூர்வமான டவுட்ஸை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எப்பவும் போல நான் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்கேன், இனிமேலும் கொடுப்பேன். சோ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஹிந்தி ரிலேட்டட் டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஹிந்திக்கு கம்ப்ளீட் பிகினரா இருந்தா, ஹிந்தில ஒரு வார்த்தை கூட தெரியலனாலும் எப்படி ஹிந்தி பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க.